நாங்கள் எதை சாப்பிட வேண்டும், நாங்கள் எதை உடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர இதில் எவனுக்கும் உரிமை இல்லை என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி இன்றைக்கு அப்பாவி இஸ்லாமியர்களை அடித்தே கொள்கின்றார்கள். ஹிஜாபை வைத்துக்கொண்டு ஒரு வெறுப்பு அரசியலை நடத்தி பொழப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் போடக்கூடிய ஹிஜாப் தான் உங்களுடைய கண்களை உறுத்துகின்றது என்றால் இறுதி வரை நாங்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டுதான் இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்வோம் என்பதை நான் இந்த மாநாட்டின் வாயிலாக கூறிக்கொள்கின்றேன். ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத பட்டியலில் இந்திய தேசம் முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. சிரித்து கொண்டே ஒரு கருத்தை சொன்னால் அது என்னவாகாது, குற்றம் ஆகாது அப்படிங்கிறான். என்னதான் ஆட்சி நடத்துறானுங்கன்னே புரியல. 100 ஓநாய்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தும் பொழுது ஒற்றை பெண் சிங்கமாக வந்து நின்றாலே முஸ்கான் கான் அல்லாஹ் அக்பர் என்று கூறிக்கொண்டு அவளினுடைய தைரியத்தை பார்த்துமா நீங்கள் கூறுகின்றீர்கள். கடந்த சில நாட்களாகவே கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி என்கின்ற மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரியில் சில இஸ்லாமிய குழந்தைகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு கல்லூரிக்கு செல்கின்றார்கள். இதனை பொறுத்து கொள்ள முடியாத அந்த கல்வி நிறுவனம் அவர்களை புறக்கணித்து அந்த காலேஜில் இருந்து மட்டுமல்லாமல் கிளாஸ் ரூமும் அட்டன் பண்ண விடாத அளவுக்கு அவர்களை வெளியே நிறுத்துகின்றார்கள். இதனை தொடர்ந்து நாம் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறோம். அங்கே இடைக்கால தடை கொடுக்குறாங்க. பின்பு அந்த கேஸை விசாரித்த 3 அறிவுஜீவிகள் தான் சொல்லணும் அவங்கள, அந்த 3 அறிவுஜீவிகள் இந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் முழுக்க ஒரு அநீதமான தீர்ப்பை அவர்கள் வழங்குகின்றார்கள். என்னது? ஹிஜாப் என்பது இஸ்லாத்தின் முக்கிய கடமை அல்ல. இவர்கள் ஹிஜாப் அணியாவிட்டால் இவர்களுக்கு எந்த விதமான தண்டனையையும் குரானில் சொல்லப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர்கள் கூறுகின்றார்கள். முதலில் இந்த தீர்ப்பை நேஷனல் விமென்ஸ் ஃப்ரண்ட் ஆகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் எதை சாப்பிட வேண்டும், நாங்கள் எதை உடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர இதில் எவனுக்கும் உரிமை இல்லை என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த சில நாட்களாகவே இந்த பாஜக பாசிச அரசு ஆட்சி அரியணையில் அமர்ந்ததில் இருந்தே இன்றைக்கு ஒரு சாரார் சமூகத்தை மட்டும் அச்சத்தில் ஆழ்த்தி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்குகின்றார்கள். என்ன வரிசையாக சொல்லணும்னா இந்த மாநாடே பத்தாது, அந்த அளவிற்கு பல கொடுமைகளை செய்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு சில கொடுமைகளை மட்டும் நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி இன்றைக்கு அப்பாவி இஸ்லாமியர்களை அடித்தே கொள்கின்றார்கள். மாட்டுக்கறி தின்பதாக சொல்லி முதியவர்களை எல்லாம் அடிக்கின்றார்கள். CAA, NRC, NPR போன்ற சட்டங்களின் மூலமாக இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை அடிமைப்படுத்துவதற்காகவும் விரட்டி அடிப்பதற்காகவும் பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். டெல்லியிலே கலவரத்தை நடத்துகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஹிஜாபில் கை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே இந்த உலக நாட்டில் ஒவ்வொரு நாட்டிற்கென்றும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. இந்தியா நாட்டிற்கென்று என்ன சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு, அது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட இந்த இந்திய தேசத்தில் 10க்கும் மேற்பட்ட மதங்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இன்றைக்கு இந்த பாஜக பாசிச அரசு ஹிஜாபை வைத்துக்கொண்டு ஒரு வெறுப்பு அரசியலை நடத்தி பொழப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்திய தேசத்தில் ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கின்றது. எப்படி? ஹிந்துக்களை நாம் எப்படி பொதுவாக நம்ம கண்டுபிடிப்போம்? பெண்கள் எல்லாம் பொட்டு வச்சுருப்பாங்க, ஆண்கள் திருநீர் பட்டை இந்த மாதிரிலாம் பூசியிருப்பாங்க. கிறிஸ்துவர்களை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? கழுத்தில் சிலுவை மாலை போட்டிருப்பாங்க, கையில் ஜப மாலை வச்சுருப்பாங்க. சீக்கியர்கள் தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க. அதே போன்றுதான் காலங்காலமாக இஸ்லாமியர்கள் என்பவர்கள் பெண்களாக இருந்தால் ஹிஜாப் அணிவார்கள், ஆண்களாக இருந்தால் தொப்பி போடுவார்கள். இது அவரவர்களினுடைய மத அடையாளம். இந்த மத அடையாளத்தை அவர்கள் அழிப்பதற்கு இன்றைக்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னைக்கு தான் அவர்கள் வானத்தில் இருந்து குதித்தது போல இந்த ஹிஜாபை தடை செய்வதற்கு அவர்கள் முழுமூச்சாக இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்குறேன், ஹிஜாப் என்பது எங்களுடைய அடையாளமாக இருந்தால் அது இருந்துட்டு போட்டுமே சார், உங்களுக்கு அதில் என்ன சார் பிரச்சனை?
இன்றைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும் பொழுதே நீங்கள் என்ன ரிலிஜியன்னு கேட்கலையா, நீங்கள் என்ன மதம்னு கேட்கலையா, நீங்கள் என்ன கேஸ்ட் ஜாதின்னு கேட்கலையா, அதில் தெரியவில்லையா இவர்கள் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று? நாங்கள் போடக்கூடிய ஹிஜாப் தான் உங்களுடைய கண்களை உறுத்துகின்றது என்றால் இறுதி வரை நாங்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டுதான் இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்வோம் என்பதை நான் இந்த மாநாட்டின் வாயிலாக கூறிக்கொள்கின்றேன். இந்திய அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு முழு உரிமையையும் வழங்கியிருக்கின்றது. ஆர்டிகிள் 25 அழகாக சொல்றாங்க, அவரவர்கள் அந்தந்த மதத்தார்கள் அவரவர்களுடைய மத கோட்பாடை ஃபாலோ பண்ணுவதற்கான எல்லா உரிமையையும் இந்த அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கும் பொழுது நீ எதுக்குடா கேட்குற நீங்கள் ஹிஜாப் அணிகிறீங்க அப்படின்னு? அன்றைக்கு இந்த மாதிரி முட்டா பயல்கள் எல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வருவாங்கன்னு என்பதை தெரிந்ததுனாலவோ என்னவோ இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை அன்றைக்கு அம்பேத்கரை வச்சே எழுதிட்டாங்க. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. இது எங்களுக்கு கொடுத்த உரிமை, இதை நாங்கள் மாற்ற மாட்டோம். 1400 வருடத்திற்கு முன்னாடி எப்பொழுது எங்களுடைய இறைவன் ஹிஜாப் என்பது ஒவ்வொரு முஹ்மீனான இஸ்லாமிய பெண்களின் மீதும் கடமை என்று கூறினானோ அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக இவர்களினுடைய பிரச்சனை என்பது நாங்கள் ஹிஜாப் அணிவது மட்டும் அல்ல என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. அவர்களினுடைய அஜெண்டா என்ன, அவர்களினுடைய நோக்கம் என்ன? இந்த இந்திய தேசத்தை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும். இந்த இந்திய தேசத்தை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் இந்திய தேசத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். அப்ப எப்படி இஸ்லாமியர்களை இந்த இந்திய தேசத்தில் இருந்து விரட்டி அடிப்பது? அவர்களினுடைய மத அடையாளங்களையும் கலாச்சாரத்தையும் அழித்துவிட்டால் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு மூடத்தனமான ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு ஸ்கூலில் குழந்தைகளை முதல்ல ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்னானுங்க. பின்னாடி கல்வி அடுத்து என்ன சொன்னானுங்க அப்படின்னா, கல்வி சொல்லித்தரக்கூடிய ஆசிரியரும் என்ன செய்யக்கூடாதான், ஹிஜாப் அணியக்கூடாதான். அந்த குழந்தைகளை பார்க்க வரக்கூடிய பெற்றோர்களும் என்ன செய்யக்கூடாது, ஹிஜாபை அணியக்கூடாதுன்னு என்று சொல்கிறானுங்க. இது ஒரு பக்கம் கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கும்போது மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியில் தன்னுடைய தொழுகையை நடத்தின ஒரு சகோதரி மேலே 5 பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்க, அந்த சகோதரியை விசாரிக்கணும்னு சொல்கிறான். அப்போ முதல்ல ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ அடுத்து என்ன செஞ்சுட்டான், தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டான். அப்போ இவர்களினுடைய அஜெண்டா புரிகின்றதா? இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத பட்டியலில் இந்திய தேசம் முதலிடம் வகித்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு சுள்ளி டீல் புள்ளி பாய் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த ஆப்பின் மூலமாக இருவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களினுடைய புகைப்படங்களை வலைதளங்களில் விட்டு அவர்களை ஆபாசமாக சித்தரித்து ஏலம் விடக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பை கண்டுபிடிச்சவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியில் விட்டானுங்க ஜாமீனில். என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்கிறான், இது முதல் முறையாக அந்த தப்பை செஞ்சுருக்காங்க, அதனால் இதில் அவங்கள கேஸ் ஃபைல் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்குமா. எப்படி இஸ்லாமிய பெண்களினுடைய ஒரு மானத்தை ஏலம் விடக்கூடிய ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண சொன்னால் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கும் என்கிற காரணத்துக்காக அவனுக்கு ஜாமீனை விட்டு இன்றைக்கி வெளியே விட்டுட்டாங்க. சிரித்து கொண்டே ஒரு கருத்தை சொன்னால் அது என்னவாகாது, குற்றம் ஆகாது அப்படிங்கிறான். என்ன தான் ஆட்சி நடத்துகிறானுங்கன்னே புரியலை. ஏன் சார் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? கொஞ்சமாவது ஒரு அறிவோடு பேச மாட்டீங்களா? இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன அஜெண்டாவை செயல்படுத்த நினைக்கின்றார்களோ முதலில் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு தவறான பரப்புரையை பரப்புவது. அடுத்ததாக அதை ஸ்ட்ராங்காக தவறுதான் என்பது நம்ப வைப்பது. மூன்றாவது அதில் பாதிப்பு இருப்பது போல ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்துவது. நான்காவது அது முற்றிலும் இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் எதிரானது என்று தீர்ப்பை வழங்குறான். எப்படி முத்தலாக்கினுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். முத்தலாக் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு முற்றிலும் எதிரானதுங்கிற ஒரு தவறான பரப்புரையை மக்கள் மத்தியில் பரப்பினா அதை நம்ப வைத்தான். அதில் பாதிப்பு இருப்பது போல அவனே 2 இஸ்லாமிய சகோதரிகளை செட் செஞ்சான். இறுதியாக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தான். அடுத்ததாக பாபரினுடைய தீர்ப்பை நம்ம பார்த்திருப்போம். அதே போலத்தான் இந்த ஹிஜாபினுடைய விஷயத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஹிஜாப் என்பது பெண்களை அடிமைத்தனம் படுத்துகின்றது என்ற ஒரு தவறான ஒரு பரப்புரையை இந்த தேசத்தில் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 100 ஓநாய்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தும் பொழுது ஒற்றை பெண் சிங்கமாக வந்து நின்றாலே முஸ்கான் கான் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டு அவளினுடைய தைரியத்தை பார்த்துமா நீங்கள் கூறுகின்றீர்கள் ஹிஜாப் அடிமைத்தனம் என்று?
ஏபிவிபி மாணவனுக்கு முன்னாடி இது என்ன அப்பா விட்டு காலேஜா, இது நான் ஃபீஸ் கட்டி படிக்கிறேன்னா என்று தைரியமாக சொன்னாலே ஹாபியா ஷேக், அவளினுடைய தைரியத்தை பார்த்துமா கூறுகின்றீர்கள் ஹிஜாப் அடிமைத்தனம் என்று? இன்னைக்கு கர்நாடகாவில் ஹிஜாபுடைய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு காலேஜில் 16 வகையான கோல்டு மெடலை ஒரு ஹிஜாப் அணிந்த இஸ்லாமிய பெண் வாங்குறா. ஆக ஹிஜாப் என்பது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஹிஜாப் அணிந்த பெண்கள் எல்லா தளங்களிலும் கால் பதித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றதாக வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு கலவரம் நடக்கக்கூடிய 10 ஸ்டேஜில் 8 ஸ்டேஜை என்ன செஞ்சிருச்சு? இந்தியா தாண்டிருச்சு. இன்னும் 2 ஸ்டேஜ் தான். அதை தாண்டிட்டா இங்கே மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கும் என்று நம்ம நாட்டு அறிஞர்கள் இல்லை, வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு 𝐏𝐾𝐨𝐻 ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம். யார் இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்தாலும் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள், அவர்களை இந்த தேசத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த படத்தை தயார் செய்திருக்கின்றார்கள். ஆக இந்த தேசத்தில் மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பியாக, சகோதர சகோதரியாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பிரித்தாளுவதற்காகவே இந்த படத்தை அவர்கள் ரிலீஸ் செய்திருக்கின்றார்கள். இந்த படத்தினுடைய பொய்த்தன்மையை தெரிஞ்சுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தமிழகத்தில் நீ எங்கே இந்த படத்தை ரிலீஸ் செஞ்சாலும் நாங்கள் அந்த தேட்டரை என்ன செய்வோம், முற்றுகை இடுவோம் சொல்லி அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். இதை பொறுக்க முடியாத பாசிச பாஜக சங்கி கூட்டங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு அறிக்கையை விடுறாங்க. என்ன விடுறாங்கிறத படிக்கிறேன், நல்லா கேளுங்க. தமிழக இஸ்லாமியர்களின் இரத்தத்தின் மீதும் அவர்களினுடைய அழுகிய பிணங்களின் மீதும் அமர்ந்துதான் இந்த படத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று விதி இருந்தால் யாராலும் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவன் வெளியில் இடுறான். இந்த அறிக்கையை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, குலைக்கிற நாய் கடிக்காது. குலைக்கிற நாய் நிச்சயமாக கடிக்காது. ஏன்னா இறைவன் பொதுவாகவே நாய்க்கு 5 அறிவை தான் கொடுத்திருக்கிறான். அதுக்கு பகுத்தறியக்கூடிய தன்மையை இறைவன் நாய்க்கு கொடுக்கவில்லை. அதே போலத்தான் பாசிஸ்டுகளும் 5 அறிவு கொண்ட வெறி பிடித்த நாய்கள் அவர்கள். எப்படி நாய் கடித்தால் அவர்களினுடைய உடம்புல ராபிஸ் என்கின்ற நோய் ரத்தத்தில் ஃபுல்லாக கலந்து அவர்களுடைய மனித தன்மையை முற்றிலுமாக குறைக்கின்றதோ, அதே போலத்தான் இந்த பாசிஸ்டுகளும் அவர்களினுடைய உடம்பில் மதவெறி என்கின்ற நோய் முழுமையாக நுழைந்து இன்னைக்கு அவர்களை மனிதர்கள் என்ற ஒரு தன்மையை விட்டு விலக்கி வைக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இப்படிப்பட்ட மதவெறி நாய்களை எல்லாம் நீங்கள் எப்படி ஜிஹெச்சில் நாய் கடிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் நடத்துறீங்களோ, அதே போன்று சிறைகளிலும் அவர்களுக்கு ஒரு தனி சிறையை அமைத்து நீங்கள் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. அப்பொழுதுதான் இந்த இந்தியா ஒரு அமைதி பூங்காவாக இருக்க முடியும். அப்படி எங்களால் முடியலை, எப்படி காவல்துறையினாலையும் முடியல, தமிழக அரசினாலையும் முடியலன்னா நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இவர்களை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பாப்புலர் சகோதரர்களுக்கு தெரியும், அவர்கள் டீல் செய்து கொள்வார்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு முடிக்கின்றேன். ஹிஜாப் என்னுடைய கண்ணியம், ஹிஜாப் எங்களினுடைய பாதுகாப்பு, ஹிஜாப் எங்களினுடைய சுதந்திரம். இதில் எவன் வந்தாலும் அதில் சமரசம் கிடையாது. இந்த போராட்டத்தில் எங்களுடைய தலையே துண்டிக்கப்பட்டாலும் சரி, நாங்கள் ஹிஜாபோடு தான் மரணிப்போம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஹிஜாபிடா என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.